ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் நியூஸுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு வீடு பார்க்க போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வாடகைக்காக பார்க்க போன வீடு கிடையாது, நம்ம வாங்குறதுக்காக பார்க்க போன வீடு. ஸோ அதில் என்ன பேட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ வீடு நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி அதோட ரீசன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ இன்னொரு நம்ம வீடு பார்க்க போனோம்னா ஒன்று பட்ஜெட் இல்லை, நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும், நாளையில் லோன் கிடைக்காம இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து கேன்சல் ஆகும். ஸோ இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ரெண்ட்டுக்காக இருக்கட்டும், நீங்கள் பையிங்காக இருக்கட்டும், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மெயில் தான் பண்ணுவாங்க. ஸோ உடனே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு 20-30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுங்கிறனால நம்ம வீடு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மெயில் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ரெண்டல் வீடு நிறைய கேன்சல் ஆயிருக்கு. இப்போ நான் இருக்க வீடுமே எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடுக்கு மேலே தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டல் ஹவுஸ் கேன்சல் ஆகும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கஷ்டமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன ரீசன்னே தெரியாது. இப்போ நாங்கள் ஒரு நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல அப்படின்னு. சேம் அதே ப்ராசஸ் தாங்க இந்த வீடும் போய் பார்த்துட்டு வந்தோம், போய் மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மெயில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னா, சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி வி கான் கிவ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுங்க. ஸோ என்ன ரீசன்னே தெரில. ஏன்னா அந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பக்கமும் கூட. இப்போ இருக்க வீட்டுக்கு அப்படியே ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்கிற மாதிரி இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன், ஹேமந்தோட ஸ்கூல், லைப்ரரி, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே ரொம்ப பக்கம். ஸோ அதனால நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட்ஜெட்டுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்ல இருந்துச்சு. ஏன்னா யூகேல வீடு வாங்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நாங்கள் ஒரு 3வது வருஷத்துல ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது இது வந்து என்னோட ஒரு லட்சியமா இருக்கு. நான் இந்தலையுமே வீடு வாங்கும்போது வந்து வாங்கியே ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, அது இப்போவாச்சும் நானும் சதீஷ் அப்போ நான் ஒரு ஆள் நின்று அதை வாங்குறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த வீடு மட்டும்தான். கல்யாணம் ஆகி நாங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் உருப்படியாக செய்ய போகிறோங்கிறது வந்து வீடு தான். அதனால் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் அது ஏன் கேன்சல் ஆச்சுன்னே தெரியல. கேன்சல் ஆச்சுங்கிறத விட அந்த ரீசன் தெரியாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நானும் சதீஷும் மனசு தேத்திக்கிறோம், இது ஒருவேளை நமக்கானது இல்லை போல, அதனால கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு தேத்திக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது அந்த கடவுள் எங்ககிட்ட கொடுப்பாருங்கிறது நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சின்ன விஷயம் கூடங்க, ஏதோ சொல்கிற மாதிரி சில்லற காசை கூட சேர்த்து வைக்கிற மாதிரி சின்ன விஷயத்த கூட நாங்கள் சேர்த்து வச்சு வீட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கடவுள் எனக்காக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ யூகேல வீடு வாங்குறத பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை கேன்சல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.